வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லலின் பேசுகிறேன். என்னோட பிறந்தநாள் கிஃப்ட் கடவுள்கிட்டேருந்து வந்திருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். லெனின் சார் என்ன கூப்பிட்டாலும் வரமாட்டார். இன்றைக்கி வந்து கிளினிக் என்ன லீவ் போட்டுட்டு வா வெளியே போகலான்னு சொன்னார். நான் சொன்னேன், இதுதான் எனக்கு கோயில், நான் பிறந்த பையன் இதுதான், கடவுள் எனக்கு கொடுக்குற கிஃப்ட் இதுதான் அப்படின்ட்டு நான் அது கிளினிக் இன்னைக்கு பார்த்தே தீரணும். பிறந்தநாள் அதுமா நான் பிறந்தது இதுக்காக தான், இது எனக்கு பாக்கியம்னு நினச்சி நான் சொன்னேன். கோச்சிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ கோவிச்சா வீடியோக்கெலாம் வரவே மாட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு இந்த ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னே அவரே ஒரு ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்துட்டார். இது வந்து வாழ்த்துக்கள். அறிவோட, ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆயுளோட, உலகம் போற்றும் முருகன் அருளோட, நம்ம தமிழ் கடவுள் முருகன் அருளோட உலகம் போற்றும் குழந்தை வந்து உங்களுக்கு பிறக்கும். எப்படி நம்மளோட முப்பாட்டன் முருகன் இருக்காரோ நம்ம உங்கள் பிள்ளை வந்து உலகம்க்கு, தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு, இந்த உலகத்துக்கே பயன்பட வாழ்வாங்க. தேங்க்யூ. எப்படி ஃபீல் பண்றீங்க அப்பா ஆன அந்த மொமெண்ட்? 5 வருஷம் இந்தாங்க எப்படிங்க அப்பா வாய்ட்டீங்க, வாழ்த்துக்கள். ஆக்சுவலி 5 வருஷம் கழிச்சு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் சொந்த ஊர் வேற ஊருங்க. இங்க ஆஷாட்ட வந்தா பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆயிடலாம் அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாங்க போல. எப்படி தெரிஞ்சு வந்தீங்க? வீடியோல பார்த்துட்டு இருப்பேன். நான் இப்போ ஃபேஸ்புக் இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோல பார்ப்பேன். அதை பார்த்துட்டு சரி நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு. வேலை பாதியிலே வேலை பார்க்கறதுனால என்னால் வர முடியல. இப்போ அந்த வேலை 2 மாதம் 1 லட்ச ரூபா சேலரி வாங்கினாரு. எல்லா வேலையும் விட்டுட்டு இப்போ வந்து நான் இதுக்காக மாதம் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு குழந்தை தான் முக்கியம்னு சொல்லி அவர் அந்த ஃபாரின்லேருந்து இங்கே வந்துட்டு இங்கே வந்து வீடு தனியாக எடுத்து இங்கே காரைக்குடியில் வீடு தனியாக எடுத்து இப்போ இங்கே அன்னன்னைக்கு ஸ்விக்கி ஓடிட்டு நீங்க திருப்பி அந்த 2 லட்ச ரூபா சம்பளத்துக்கு போகலாம். என் கண்ணுக்குள்ள வச்சு குழந்தைய நான் பார்த்து, ஆனா நீ மனசுல அதே குழந்தை பிறந்த குழந்தைய பார்த்து தான் போறேன்னு இருப்பீங்களே. இருந்தா நான் போவேன். குழந்தை பிறந்தாலும் நான் பார்த்ததுக்கப்புறம் தான் போவேன். பார்த்ததுக்கப்புறம் ஃபேமிலியோட தான் நான் போவேன், தனியாக போக மாட்டேன். பெரிய நினைக்கிறீங்கல்ல. 5 வருஷம் ஒவ்வொரு நாளும் 1 நாள் 2 நாள் தள்ளி போனாலும் அந்த கிட்ட எடுத்துட்டு செக் பண்ணும்போது இன்னைக்கு வந்துடாதா நாளைக்கு வந்துடான்னு பார்த்து பல நாட்கள் ஒன்றும் இல்லை, எனக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து லீவ் போட்டிருந்தேன்னா இந்த கிஃப்ட் கடவுள் எனக்கு கொடுத்துருப்பாரு. எல்லாரும் லீவ் போட்டு வா, நம்ம இங்கே இவர் என்ன எப்படி ஆசை கமிப்பாருன்னா, நான் வேணா அவனை திருச்செந்தூர் கூப்பிட்டு போவா, பழனி கூப்பிட்டு போவா, நான் எங்கேயா முருகன் கோயில் கூப்பிட்டு போறேன்னா நான் அவனே ஆசைப்பட்டு அந்த சபலத்தில் லீவ் போடுவேன். அஸ்வினா ஐஷு லெனின் பர்த்டேக்கு லீவ் போடுறது நியாயம். என் பர்த்டேக்கு நான் பிறந்ததே இதுக்காக தான். இந்த 2 லைன்ஸ் குயின் ஒன்று சொன்னாங்களே, அதுக்கு தகுதியான ஒருத்தியா இன்னைக்கு இந்த பாசிட்டிவோட கடவுள் அனுப்பியிருக்காருன்னு என்ன எவ்வளோ நேசிக்கிறார் கடவுள். என்ன கிஃப்ட் எனக்கு. தேங்க்யூ. ஹாப்பியா? தேங்க்யூ ஹாப்பி. தேங்க்யூ. எனக்கு எதுக்கு? தேங்க்யூ வந்து கடவுளுக்கு உனக்கு. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த டே இந்த மொமெண்ட்டுக்கு இந்த வீடியோக்கு வர்றேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ. ஏன்னா லெனின் சார் வந்து என்ன சொன்னாலும் அதுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப யோசிப்பார். இது நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்வார். எல்லாரும் என்னை பிளஸ் பண்ணுங்க. நிச்சயமாக எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆஷா உங்கள் வீட்டு பிள்ளையா, உங்கள் மகளா, உங்களோட வீட்டில் ஒரு குழந்தையா என்னை அவ்வளோ நேசிக்கிறீங்க, அவ்வளோ அன்பு கொடுக்குறீங்க, என் மீது அவ்வளோ பிளெஸிங்ஸ். நீங்கள் நான் இதெல்லாம் இந்த அதிசயங்கள், இந்த அற்புதங்கள், இந்த கடவுளுடைய பிளெஸிங்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னா அதுக்கு எல்லாமே நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து எனக்கு கொடுக்குற அளவுக்கு அதிகமான அன்பும் என் மேலே வச்சுக்க நம்பிக்கையும். ஆஷா தப்பு பண்ண மாட்டேன், ஆஷா மிஸ் பண்ண மாட்டேன், ஆஷா இதை பண்ணிடுவான்னு என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறதுக்கு தகுதியான ஒருத்தியாக என்னை மாற்றிக்கணும். நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். நான் படிக்கிறதா இருக்கட்டும், லேட் நைட்ஸ் 12 மணி 1 மணி 2 மணிக்கு நான் திடீர்னு தூங்கிட்டு இருப்பேன், எந்திரிச்சு உட்காந்து ஏதாவது ட்ரக் தேடிட்டு இருப்பேன். அது எல்லாத்துக்கும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த பிறவிக்காக மகர ராசிக்கு அடுத்த ஜென்மமே இல்லைங்கிறாங்க. மேபி இந்த ஜென்மத்தில் நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டு சித்தர் போகரையாவோட ஆசீர்வாதத்தோட எல்லா நல்ல விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ண, என்னை ஆசீர்வாதம் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. லவ் யூ ஆல். ரொம்ப சந்தோஷம் தம்பி.